இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க முக்கியமா வந்து இந்த டிஎன்இஏ 2025க்கு அப்ளை பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து போட்டு உங்கள் கட் ஆஃப் இதுதான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி ஆல்ரெடி வந்து வச்சுருப்பீங்க. பட் ஒரு காலேஜ் வந்து ஒரு 4-5 காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் கட் ஆஃப் 200க்கு 200 வாங்கியிருந்தாலும் சரி, 150 வாங்கியிருந்தாலும் சரி, ஒரு டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு மீடியமான காலேஜ் ட்ரை பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இருக்கும். முக்கியமாக வந்து உங்களுக்கு கோர்ஸ் வைஸாகவே இந்த ஒரு டவுட் இருக்கும். அதாவது நான் ஒரு 175 கட் ஆஃப் வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலேஜில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலேஜ் சேலம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரு 190 கட் ஆஃப் வச்சுருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் கருப்பூரில் இருக்கேன். ஸோ என்னோட கட் ஆஃப்க்கு ஒரு சிஎஸ்சியோ ஐடியோ கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் பார்ப்போம், நிறைய வீடியோஸ் பார்ப்போம், பட் வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து அவைலபிளாக இருக்காது உங்களுக்கு. சப்போஸ் இந்த மாதிரி கட் ஆஃப் இருக்குது, எனக்கு எந்த காலேஜாவது கிடைக்குமா அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாம் அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களோட கேட்டகரி வைஸாக, கோர்ஸ் வைஸாக, லாஸ்ட் இயர் வந்து எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு ஐடியா வந்து ஒரு ஆவரேஜாக மேபி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் டிஎன்இஏவோட கட் ஆஃப் அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள். நீங்கள் கூகுள் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து எல்லாத்தோட கட் ஆஃப்மே இருக்குது உங்களுக்கு. 2010, 20 இந்த மாதிரி எல்லாமே 20, 21 இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இதில் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு போனீங்க ப்ரொசீட் அப்படின்னு வந்து கேட்கும். இதை கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு. 2024க்கு எல்லாமே வந்து டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து காலேஜோட நேம் இல்லை பிரான்ச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட், ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாவே, அதாவது காலேஜோட நேம் இருக்குது, பிரான்ச் வைஸாக கூட சர்ச் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கூட வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரையும் நீங்கள் சென்னை அப்படின்னா சென்னை பேஸில் இருக்க எல்லா காலேஜுமே இங்கே வந்துடும் வந்து பார்த்தோம் அப்படின்னா. இல்லை நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு காலேஜ் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா காலேஜும் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். எந்த காலேஜ் வேணுமோ நீங்கள் டைப் பண்ணி வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையே பார்க்கணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்னா இது நம்பர் 1 பிளேஸில் இருக்கனால ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்துடுது நம்மளுக்கு. இந்த மாதிரி காலேஜ் கோட் வைஸாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன குரூப் இருக்கோ அந்த பிரான்ச்சு, அதோட பிரான்ச் கோடு, காலேஜோட கோடு ப்ளஸ் எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வந்து லாஸ்ட் இயரில் வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சிவில் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 195, 92 ஓசிக்கு ஒரு 95க்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு, பிசிக்கு 92க்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு, இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாவே ஓரளவு இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா மேபி அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையாவது ஒவ்வொரு காலேஜாக போய் தேடி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணும்போது டிஎன்இஏ 2025 கட் ஆஃப் அப்படின்னு போட்டாவே கவர்மெண்ட்டோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ கட் ஆஃப் வைஸாக நீங்கள் கட் ஆஃப் போட்டு கூட வந்து இது பண்ணிக்கலாம். ரேங்க்ஸ் வந்ததுக்கப்புறம் ரேங்க்ஸ் போட்டு கூட வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான சாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கட் ஆஃப் டீட்டெயிலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2024க்கான கட் ஆஃபே வந்து கொடுத்துருக்காங்க. 24லேருந்து கொஞ்சம் தான் வந்து 25 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை ரெடியூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல பெஸ்ட் காலேஜ் ட்ரை பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங்கில் பெஸ்ட் காலேஜாக போடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்இஏ 2025க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு டிஎன்இஏ இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு எப்படி உங்கள் கட் ஆஃப் வச்சு காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்